श्रीरंगम करिशैलम अंजनगिरिम तार्क्ष्याद्रि सिंहाचलौ श्रीकूर्मं पुरुषोत्तमंच बदरी नारायणं नैमिषम् श्रीमद्वारवती प्रयाग मधुरा अयोध्या गया पुष्करम साळग्रामगिरिं निषेव्य रमते रामानुजोयम मुनिः. நம் பாரத தேசத்து ஆச்சாரியர்கள் அனைவரும் ஹிமாச்சலம் முதல் குமரி வரை பரந்து விரிந்துள்ள இந்த க்ஷேத்திரத்தை அனைத்து புண்ணிய ஸ்தலங்களையும் போய் தரிசித்தனர். ஆங்காங்கு பக்தர்களுக்கு அருளுவதற்காக கோயில் கொண்டிருக்கும் எம்பெருமானை தங்களுடைய திருவாக்காலே பல்லாண்டு பாடினர், மங்களாசாசனம் செய்தனர். அந்த வரிசையில் பகவத் ராமானுஜர் எழுந்துருளின சில திவ்யதேசங்களை இந்த ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. ஸ்ரீரங்கம், கரிசைலம் அதாவது காஞ்சிபுரம், அஞ்சனகிரி கருப்பு மலையான திருவேங்கடம், தார்க்ஷ்யாத்ரி என்னும் அகோபிலம், சிம்ஹாச்சலன் என்னும் வராக நரசிம்ம க்ஷேத்திரம், ஸ்ரீ கூர்மம், புரி என்னும் புருஷோத்தம க்ஷேத்திரம், பதரி நாராயணனுடைய பதரிகாசிரமம், நைமிஷாரண்யம், துவாரகை, அலகாபாத்னு கொண்டாடப்படுகிற பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம், கண்ணனுடைய அவதார ஸ்தலமான மதுரை, ராமனுடைய அவதார க்ஷேத்திரமான அயோத்தியா, அனைவரும் பித்ருதர்ப்பணத்துக்கும் பிண்ட பிரதானத்துக்கும் செல்லும் கயா, தீர்த்த ரூபத்தில் பெருமான் எழுந்தருளி இருக்கும் புஷ்கரம். இப்ப எத்தனையோ திவதேசத்தை சென்று ராமானுஜர் சேவித்தார். கடைசியாய் ஷாளக்கிராமம் என்னும் முக்திநாத் நேபாளத்தில் இன்னிருக்கும் க்ஷேத்திரம், அங்கே செல்ல ஆசைப்பட்டு அங்கு சென்று பெருமான் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார். இந்த அனைத்து திவ்யதேசங்களிலும் ஆனந்தமாக ராமானுஜர் சஞ்சரிக்கிறார் என்று இந்த ஸ்லோகம் சொல்ல வந்தது. இத்திவ்யதேசங்களை 108 ஆழ்வார்கள் பல்லாண்டு பாடி உள்ளனர். சோழ தேசங்கள் 40, பாண்டிய தேசங்கள் 18, நடுநாடு 2, சேரநாடு அதாவது மலைநாட்டு திவ்யதேசங்கள் 13, தொண்டநாடு 22, வடநாடு 12, திருநாடாம் வைகுந்தம் 1. ஆக 108 திவ்யதேசங்களை நெஞ்சே எப்போதும் நீ கூறுவாய் என்ன அஷ்டப்பிரபந்தத்தில் பிள்ளப்பெருமாள் ஐயங்கார் சுவாமி கணக்கு கொடுக்கிறார். இந்த திவ்யதேசங்களை அனுபவிக்கத்தான் இந்த உபன்யாச தொடர்.